வந்தனம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவு ரிதம் எக்ஸ்ப்ளோர். இன்ட்ரோ பார்த்தீங்களா காய்ஸ், நல்லா இருந்ததா? பட் ஆனால் கண்டென்ட் அது கிடையாது. எங்கடா முதுமலை வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு புதுசாக வேறு எதை போடுறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. முதுமலை வீடியோ ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. அதுவுமே நான் அப்லோட் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம். இன்றைக்கி ஒரு புது இடத்துலேருந்து ஒரு புது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெஃபினெட்லி யூ ஆல் கோனா என்ஜாய் திஸ். நான் ஒரு மோட்டோவ்லாக் மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். மைக் செட் பண்ணி பேசிட்டு வரலான்னு பார்த்தேன். பட் வீட்டில் ஒரு திட்டு விழுங்கிறத யோசிக்கும் போது மைக் வச்சு பேசிட்டு வர்றது வேணாம் அப்படின்றதுனால நான் மைக் செட்டப் இல்லாமல் தான் வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுத்தேன். அந்த லொக்கேஷன் வரும்போது நல்லா இருந்தது கைஸ். அது ஏதோ ஒரு ஆஃப்ரிக்காக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சும்மா வெல்கம் டு ஆஃப்ரிக்கா அப்படின்னே போட்டேன். பட் நம்ம கண்டென்ட் அது இல்லை. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாளாக நான் போகணுன்னு ஆசைப்பட்ட ஒரு இடம். சென்னைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு 135 இல்லை 140 கிலோமீட்டர் கம்மி தான் இருக்கும். அந்த லொக்கேஷன் தான் காஞ்சனகிரி. காஞ்சனகிரியே ரொம்ப நாளாக நான் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. நான் கொஞ்சம் கோயிலுக்கும் போவேன், சாமியெலாம் கும்பிடுவேன். ஸோ அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதனால் ஒரு பிளான் பண்ணேன். காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு ஒரு பிளான். பட் ஆனால் அது கொஞ்சம் சொதப்பி லேட்டாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. காஞ்சனகிரியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1200 to 1300 ஃபீட்டு ஆல்டிடியூட் கொண்ட ஒரு ஹில்ஸ். அந்த மலையில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க மலைலாம் சேர்ந்து மலை மேலே ஏறின உடனே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு நேச்சுரல் ஃபினாமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசைப்பாறைன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? பாறையில் தட்டினா சத்தம் வருமே, அப்படி ஒரு பாறை அங்கே இருக்குது. அதுதான் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. இந்த ஒரு கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு லொக்கேஷன் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த சில ஹிஸ்டாரியன்ஸு பிரவீன் மோகன் இவங்களோட சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பற்றின வீடியோ இருக்கும். இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பைபாஸில் அப்படியே டுவர்ட்ஸ் வேலூர் போகிற மாதிரி போனோம்னா ஆற்காடுக்கு முன்னாடி ரைட் எடுக்கணும். ரைட்டில் டுவர்ட்ஸ் ராணிப்பேட்டை ரீச் ஆகிட்டு, ராணிப்பேட்லேருந்து லாலாப்பேட்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த லாலாப்பேட் போனோம்னா அங்கேவே நமக்கு ஒரு டைவர்ஷன் போட்டிருப்பாங்க போர்டு வச்சு, வே டு காஞ்சனகிரி ஹில்ஸ் போகிற வழி அப்படின்ட்டு. அந்த சீனரிஸ் சூப்பராக இருக்குது கைஸ். ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் சம்மர்லலாம் போனால் காஞ்சி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போனது இப்போ நம்ம ரீசெண்டாக மழை பெஞ்சிட்ருக்குல, அதனால் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. அந்த அழகெல்லாம் நான் ட்ரோன் ஷாட்டில் ஆட் பண்ணுறேன் பின்னாடி, நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 hours பைக் ரைடுக்கு அப்புறம் நம்ம இந்த லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். இதுவா? ஆமாண்டா, இது இல்லைன்ற அதோ இதான் சாமி கோயிலுக்கு போகிற வழி. ஆமாம், ஆனால் நம்ம தண்ணியை தானே வாங்கணும். கடை இருக்குமோ? சரி வா போகலாம். காஞ்சனகிரி ஆலயம் இந்த இடத்துல தான் திரும்பணுமா?
வந்தவுடனே அணில் பார்த்தோம் பாரு, காட்டு அணில். வர வழியில் அந்த மலை ஏறும் போதெல்லாம் அப்பா அந்த அழகு இருக்கே, ஐயோ சூப்பர் கைஸ். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்காகவே பைக் ரைடர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் போன டைம்லேயுமே நிறைய ரைடர்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. ப்ளஸ் இந்த ரூட்டில் காரில் வரலாமான்னு கேட்பீங்க. கார்லாம் வருது, நானுமே பார்த்தேன், கார் வந்து போகுது. பட் ஆனால் அந்த பாதை வந்து ரொம்ப பெரிய பாதையாக இருக்காது. ரொம்ப ஸ்கில்டான டிரைவராக இருந்தால் தாராளமாக அவங்க கார் ஓட்டிகிட்டு வரலாம். அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் தான் மலை ஏறுற மாதிரி நமக்கு ஏறத்துக்கும் இறங்கிறதுக்கும் ஆகிற டைமிங்கு. பட் கொஞ்சம் ஸ்டீப்பான ஸ்லோப்பாக தான் இருக்குது அந்த மலை பாதைங்கள்லாம். ஸோ ஸ்கில்ஃபுல்லான கார் டிரைவராக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்துட்டு போகிறதுக்கு. ஃபேமிலி தாராளமாக வந்துட்டு போகலாம். நான் உருண்டையாக காட்டுவேன். வயரில் பட போதுரா, வயர் கிட்ட பட போதுறான்னு சொன்ன உண்மை. நீ சுத்தவா, நானே சுத்துவேன். வந்துட்டுமா மேல? ஆமா, நேரா போய் அங்க வா ட்ரோன் கட்டத்து கொடுக்குவா. இறங்க இறங்க இறங்க. ஒரு லொக்கேஷன் நல்லா இருந்தது, ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் நிறுத்திட்டேன். நல்லா தான் இருக்குதுல்ல. அதாவது சின்ன மலைப்பாதை, அழகை பார்த்துட்டு அப்படியே விட்டுறான்டா நான் எடுத்துன்னு போய். நீ வேணா வண்டி ஓட்டு. இந்த காஞ்சனகிரியை நிறைய பேர் கவர் பண்ணியிருப்பாங்க, யூடியூப் வீடியோஸ்லேயே இருக்கும். பட் நாங்கள் சில விஷயங்கள் புதுசாக பார்த்தோம் அங்கே, அதுவுமே இந்த வீடியோஸில் விவரிச்சிருப்போம். அங்கே பாடுறா லிப்டா. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங்கில் வாக்கிங் போகிறவங்க என்ன பக்கம் வராங்க, வாக்கிங் போகிறாங்க, மேலே வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிடுறாங்க. மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா காற்று நல்லா இருக்கே. அங்கே டேம் இருக்குன்னு நினைக்கிறேன், சின்னதா தண்ணி தேக்கி வைக்க. சின்ன இடம் தான், ஆனால் ஜாலியாக இருக்குல்ல வரத்துக்கு. ஆண்ட கோயில் அதான் கோயில். குரங்கு இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் புடுங்கா போகுது, எல்லாத்தையும் புடுங்கா போகுது. பார்த்து கேமரா ஆட்டை போட்டு எடுத்து பேக்ல வச்சுருக்காங்கல்ல. கோயில் சாத்திருப்பாங்க, இது டைம் கிடையாதுல்ல கோயிலுக்கு. அதான் நினைக்கிறேன். இதுதான் காஞ்சனகிரி சிவன் டெம்பிள். காஞ்சனகிரி சிவன் டெம்பிள். ஸோ காஞ்சனகிரி எப்படியோ வந்து ரீச் ஆகிட்டோம் சென்னையிலேருந்து வந்து. ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்கு. ஸோ டெம்பிளையும் பார்த்தாச்சு. நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள். இப்போ அடுத்தது அந்த பெல் ராக் எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேடி போகிறோம். பட் இடம் கொஞ்சம் தூரம் தான் நமக்கு. 130 கிலோமீட்டர் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது வரும்போது. ஸோ சின்ன மலை தான், மைண்ட் ப்ளோயிங் அப்படி இருக்கு. இன்னும் வந்தவங்க கண்டிப்பாக வந்து நிறைய கடைகள்லாம் இல்லை. நாங்கள் போனப்போ ஒரே ஒரு கடை இருந்தது. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸு, பிஸ்கெட்ஸு இது போல் தான் இருந்தது. லைக் சோடா,
ஒரு சர்பத்லாம் நல்லா இருந்தது கைஸ். அந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தாரு கோயிலை பற்றி. ஸோ அந்த பெல்ராக்குக்கு போகிற வழி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டின இந்த லொக்கேஷனில் இந்த கடையிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தடி பாதை ஒன்று போகும். அந்த பாதையிலே போயிட்டே இருந்தோம்னா ஒரு கூட்டமாக பனைமரங்க இருக்குது. அந்த பனைமரத்துலேருந்து எக்ஸாக்டாக ரைட் திரும்பி பார்த்தோம்னா ஒரு பாதை மேலே ஏறும். அந்த பாதையில் மேலே ஏறும்போது பாறை இருக்குது. அந்த பாறையில் ஒரு 15 to 20 ஃபீட்ஸ் ஹைட்டுக்கு நம்ம ஏற வேண்டியிருக்கோம். அந்த பாறைகளை பிடிச்சி மேலே ஏறணும்னா மேலே ஒரு பெரிய ஸ்லாப் மாதிரி அந்த பாறை இருக்குது. அந்த பாறையில் தான் தட்னா சவுண்டு வரும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அங்கே ஏறி நின்று பார்த்தா அந்த சுற்றி இருக்க அந்த சுற்று வட்டார ஊருக அந்த லொக்கேஷனே சூப்பராக தெரியுது மேலேருந்து பார்க்கும்போது. இந்த லொக்கேஷன் வந்த உடனே இங்கே நேராக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அங்கே தான் இப்போ ஏறணும். சரி, அதை எடுத்துட்டு வரேன். நான் மேலே அந்த பாறை இல்லைன்னு சொல்கிறாரு எடுத்து அடிக்கிறதுக்கு, அதனால் சின்னதாக அதனால் கல்லுந்து அடிக்கிறாரு. நான் என்னோட ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு மேலே ஏறுறேன். என் ரைடிங் ஜாக்கெட்டு, கேமரா பேக், ட்ரோன், ட்ரோன் எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டேன். இப்போ ஏற போகிறேன். இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் தான் இருக்கோம் பெல்ராக் கிட்ட. போயிட்டு ஒரு ட்ரை கொடுத்துட்டு வரோம். கொஞ்சம் ஸ்லைட்டாக பாறைலாம் பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு ஏற முடியாதுதான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெல்ராக் வந்துட்டோம். பட் இங்கே வியூவை பாருங்கள். அங்கே ஏறி நின்று பார்த்தா அந்த சுற்றி இருக்க அந்த சுற்று வட்டார லொக்கேஷனே சூப்பராக தெரியுது மேலேருந்து பார்க்கும்போது. இது பேர் பிரமிடு பாறை. நானே வச்சுக்கிட்டேன் இப்போ தான் பேர். எப்படி இருக்கு? இதுதான் இந்த பெல்ராக்கு. இதுதான் பெல்ராக்கு. இப்போ இந்த பெல்ராக்கோட சவுண்டை கேட்கலாம். கீழே போட்டுறாதான். அது என்ன ஸ்கேலில் இருக்குது, என்ன நோட்டில் ஊதுன்னெலாம் தெரியாது. ஆனால் தட்டினா சவுண்டு வருது. இதுதான் இந்த இடத்துல இருக்க ஸ்பெஷல். இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா. பட் எப்படி இது வந்திருக்கோன்னு யாருக்குமே தெரியலை. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேயுமே இதுக்கான ஆன்சர் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இந்த பாறையில் மட்டும் சத்தம் வரும், அங்கே எந்த பாறையில் தட்டினாலும் வராது. இது மெட்டலா பாறையான்னு கூட தெரியல. இது போல் ஆராய்ச்சியாளர்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு தெரில. மாஸ் பார், பிரவீன் அஃபிஷியல், பிரேம் போஸு. டேய் என்ன பண்ணுற பிரபே? வயசாயிடுச்சு உனக்கு, இதெல்லாம் டூ மச்சு. I'm in the top of the world. லூஸ் இல்லனே, மென்டல். இங்கெல்லாம் பாறையை உடைச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல.
தெரியல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாறையை உடச்சி எடுத்திருக்காங்க. இங்கே இந்த பாறையில் ஏதோ ஒரு மார்க் தெரியுது, கட் மார்க்ஸு. ஒரு லீஃப் பேட்டர்னை பார்க்குற போல் தெரியுது. ஒரு பெரிய லீஃப் இருந்தால் அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அது போல். இது அப்படியே அந்த பெல் ராக்குக்கு கீழே பார்த்த இடம். இது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் இருந்ததுக்கான அடையாளம் மாதிரி தெரியுது. பட் இங்கே நிறைய பாறைகள் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது எதனா குகையா என்னன்னு தெரில. அதே மாதிரி இந்த பாறைகள் எல்லாத்துலேயும் கட் மார்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டான கட் மார்க்ஸான்னு தெரியல. மேலே பாறையை தட்ட முடியல, நீங்கள் இந்த பாறையை உடச்சி எத்தனை போய் தட்டுறாங்களான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் கட் மார்க்ஸ் அது இதெல்லாம் ஸ்டோனில். இப்போ அந்த லைட்டிங் யாருக்கு அதுடா? கோவில் மூடி இருக்குது, 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். அதனால் கோயிலில் சாமியை உள்ளே எட்டி பார்த்துட்டோம். எட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சு தான் அப்படி தான் சாமியை எங்களால் நேரில் பார்க்க முடியல. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஸோ காஞ்சனகிரி வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, காஞ்சனகிரீஸ்வரரை பார்த்துட்டு இங்கே வந்து பெல் ராக்கில் ஒரு 4 தட்டு தட்டிட்டு ஒரு சினிமா பாட்டு ஃபுல்லாக வாசிச்சுட்டு, பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்புறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் எல்லாத்தையும் கைட்டிங் வச்சுட்டு தான் மேலே ஏறினேன். வெயில் பொழக்குது. வெயிலெல்லாம் வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு ஜூஸ் கடை காமிச்சிருப்போம் ஒரு அண்ணன் கோயில் வெளியில். அந்த கடையில் ஒரு சூப்பரான ஒரு சர்பத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு திரும்பி ஊட்ட பார்த்து கிளம்பலான்னு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. So until then, bye from How Rhythm Expo.